ஹலோ கைஸ். யார் யாருக்கெல்லாம் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லுங்க. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம மனசெல்லாம் தேத்திட்டு, நம்ம பண்றோம்டா. இதுக்கப்புறம் நம்ம என்ன நடந்தாலும் பரவால்ல. இத நம்ம செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிப்போம். அப்படிதான் நான் டயட்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல தான் வந்து, "உனக்கு அது பிடிக்கும்ல, அது வாங்கிட்டு வரவா? உனக்கு இது பிடிக்கும்ல, இது" நம்ம அத்தன நாள் கேட்டுருப்போம். இது சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு. அது ஒரு பொருட்டா கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த டைம்ல வந்து, "உனக்கு அது பிடிக்கும்ல, அது வேணா வாங்கிட்டு வரவா நீ சாயந்தரம்?" அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. அந்நேரம் வரும் பாருங்க ஒரு டென்ஷன். எப்பா! அப்படி உங்க வீட்ல யாரு உங்களுக்கு பண்ணுவா அப்படின்னு சொல்லுங்க. எங்க வீட்ல என் ஆத்துக்கார் தான். எது நான் சாப்பிட வேணாம் இந்த டைம்ல அப்படின்னு நினைக்கிறேனோ, அது எல்லாத்தையுமே இந்த டைம் பண்ணுவாரு. சரி ஐஸ்கிரீம் சாப்பிட வேணாம் அப்படின்னு நினைச்சேன். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து வைப்பாரு. அதுக்கப்புறம் சிப்ஸ் ஏதாவது சாப்பிட வேணாம் அப்படின்னு நினைப்போம். அந்நேரம் தான் சிப்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் நம்ம வடை, பஜ்ஜி, அப்புறம் அது வேற என்ன சமோசா இதெல்லாம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா, அத உடனே வந்து கேட்பேன். "சாயந்தரம் வேணா குட்டி சமோசா வாங்கிட்டு வந்து தரவா உனக்கு?" அப்படிம்பாரு. நம்மளே கஷ்டப்பட்டு ஐம்புலங்களையும் அடக்கிட்டு, எப்படியாவது இத பண்ணிருவோம் அப்படின்னு நெனைப்போம். ஆனா பண்ணவே விட மாட்டாங்க. "வாய்ப்பே இல்ல ராஜா" அப்படின்ற மாரி. சரி அவங்க தான் வாங்கிட்டு வராங்க. நம்மளாவது கொஞ்சம் கண்ட்ரோலா இருப்போம்னு நெனைச்சோம்னா, பார்க்குற வரைக்கும் ஒண்ணும் தெரியாது கைஸ். பார்த்துட்டோம்னு வைங்களேன், நம்ம நாக்கு இருக்கே நாக்கு, அது நம்ம சொல் பேச்சே கேட்காது. அது சாப்பிட்டா தான் அது திருப்தியே அடையும். அப்படி எப்படி இப்படி நான் இருக்கேன்? இல்ல நான் மட்டும் தான் இப்படி இருக்கேனா? என்னைய மாரி நெறைய பேர் இருக்கீங்களா? அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என் ஆத்துக்காரர் இருக்காரு பாருங்க, இதுவரைக்கும் எனக்கு இது சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு அவர் வந்து கேட்டதே கிடையாது. அ ஆனா எனக்கு பார்க்குறதெல்லாம் தோணும். இத சாப்பிடணும் போல இருக்கு, அத சாப்பிடணும் போல இருக்கு. மேகி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே டீ குடிக்கணும் போல இருக்குன்னு தோணும். டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே திடீர்னு பப்ஸ் சாப்பிடணும் போல இருக்குன்னு தோணும். அப்புறம் சமோசா இருந்தா நல்லா இருக்கும்லன்னு தோணும். அப்படி அடுத்தடுத்து அடுத்தடுத்து தோணிட்டே இருக்கும் கைஸ். ஆனா அவருக்கு அப்படி தோணவே செய்யாது. எனக்கு அப்படி பார்க்கும்போது, நமக்கு மட்டும் தான் இப்படி தோணுதோ! ஓ! நம்ம தான் இப்படி மாறிட்டோமோ! நானும் முன்னாடிலாம் இப்படி இல்ல. எது பார்த்தாலும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். காலேஜ் படிக்கிற வரைக்குமே அப்படிதான் இருந்தேன். இந்த ஹாஸ்டல்னு நம்ம போய் ஒரு இடத்துல சேர்றோம் இல்லையா? அப்போ தான் இந்த ஃபுட் கிரேவிங்ஸே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சரியான சாப்பாடு கிடைக்காது. நமக்கு புடிச்சத நம்மளால சாப்பிட முடியாது. மட்டன், சிக்கன் எடுத்து வச்சா கூட ஓகே அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஆனா ஹாஸ்டல் போய் சேர்ந்துட்டு இந்த லீவு மந்த்லி ஒன்ஸோ இல்ல 2 மந்த்ஸ் ஒன்ஸோ வீட்டுக்கு போம்போதெல்லாம், எங்க அம்மாட்ட லிட்டரலி நான் என்ன வத்த குழம்புலாம் வச்சு கேட்டுருக்கேன். "அம்மா வத்த குழம்பு வச்சு தரியாம்மா?" அப்படிலாம் கேட்டுருக்கேன். ரசம் வச்சு தாம்மான்னு கேட்டுருக்கேன். வெண்டைக்காய் பொரியல் கேட்டுருக்கேன். இந்த மாரி அதுவரைக்கும் பிடிக்காத சாப்பாடா இருந்ததெல்லாம், ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் புடிச்ச சாப்பாடா மாறிருச்சு. ஏதாவது சாப்பிடணும். இது இது இத நம்ம மிஸ் பண்றோமே! வாழைப்பூ பொரியல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் கைஸ். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது வாழைப்பூ பொரியல், பாகற்காய் பொரியல்லாம். ஆனா ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் மேக்ஸிமம் எல்லா சாப்பாடுமே எனக்கு வந்து ஓகே சாப்பிடலாம் அப்படின்ற மாரி ஆயிருச்சு. அதுவரைக்கும் நான் காய்கறிலாம் சாப்பிடவே மாட்டேன். தொடக்கூட மாட்டேன். எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எந்த காய்கறியுமே சாப்பிட மாட்டேன். மட்டன், சிக்கன், மீனு, முட்டை இந்த ஐட்டம் மட்டும் என்னென்னலாம் என் மீன் இருக்கோ அது மட்டும் தான் சாப்பிடுவேனே தவிர, வெஜ் அப்படின்னு ஒண்ண சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா, அந்த ஹாஸ்டல் வந்து எனக்கு சொல்லிக் குடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். என்னோட லைஃப் லெசனே அந்த ஹாஸ்டல் தான். எப்போ நான் வீட்ல இருந்து தனியா வந்து ஒரு 2 வருஷம் இருந்தேனோ, அந்த 2 வருஷம் தான் என்னோட லைஃப் லெசனே. நெறைய விஷயம் கத்துக்கிட்டேன். நான் அதுவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதது, நான் இப்படிதான் இருக்கும்னு நெனச்ச நெறைய விஷயங்கள் அப்படி இருக்காது. இதெல்லாம் ஈஸி அப்படின்னு நெனச்ச விஷயம் ஈஸியா இருக்காது. அந்த மாரி நெறைய விஷயங்கள் நான் வந்து வாழ்க்கையில கத்துக்கிட்டது வந்து அந்த ஹாஸ்டல் லைஃப்ல தான். அதுவரைக்கும் நான் வீடு விட்டா ஸ்கூலு, ஸ்கூல் விட்டா காலேஜு. இந்த மாதிரி சர்க்கிள் தான் என்னோட சர்க்கிளாவே இருந்திருக்கே தவிர, வெளிய எங்கேயோ போகவோ, வைக்கவோ, என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூட நான் போனதே கிடையாது. என்னோட வீட்ல இருந்த வரைக்குமே நான் எங்கேயுமே போனது கிடையாது, வந்தது கிடையாது. எங்க அப்பா லிட்டரலி என்னைய ஒரு தியேட்டருக்கு கூட எங்க அப்பா அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரியான ஸ்ட்ரிக்ட்டான ஒரு டாடி தான் எங்க டாடி. அதுவரைக்கும் யாராவது ஏதாவது சொன்னாலே ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ச்சே நம்மள பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே! நம்மள புரிஞ்சுக்கவே இல்லையே! அப்படிலாம் நினைச்சு ரொம்ப அழுவேன், ஃபீல் பண்ணுவேன். ஆனா அந்த ஹாஸ்டல் போனதுக்கப்புறம், வேலைக்குன்னு தனியா வந்ததுக்கப்புறம், எப்படி ஆயிடுச்சு என் மனநிலைமை? எவன் என்ன சொன்னா நம்மளுக்கு என்ன? நமக்கு புடிச்சிருக்கா நம்ம பண்றோமா? அவ்வளோதான். எனஃப் அப்படின்ற அளவுக்கு என்னைய மாத்திருச்சு. இப்பலாம் எல்லாத்துக்கும் ஃபீல் பண்றது வைக்கிற அந்த அந்த கேரக்டரே என்னை விட்டு போயிருச்சு. நான் ரொம்ப சென்சிட்டிவா இருந்தேன் ஒரு காலத்துல. ஆனா இப்பலாம் அப்படி இல்ல. ரொம்ப ஏதாவது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா மட்டும் தான் ஃபீல் பண்ணுவேன். மத்தபடி போங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது கைஸ். நீங்களும் யாராவது எதுக்காவது ரொம்ப ஃபீல் பண்றீங்க. அவங்க இப்படி நினைச்சுருவாங்க, இவங்க இப்படி நினைச்சுருவாங்க அந்த மாரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா, தயவுசெய்து அதெல்லாம் விட்டுருங்க. யாரோ என்னமோ நினைச்சுட்டு போறாங்க. அவங்க இப்படி நினைக்கிறாங்க, இவங்க இப்படி நினைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டே இருந்தோம்னா, நம்ம லைஃப்ப நம்ம வாழவே முடியாது கைஸ். அது எனக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு ஆக்சுவலி. அது உண்மதான். அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்க, இவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்க. அவனா வந்து நமக்கு சோறு போட போறான்? கிடையவே கிடையாது. நம்ம உழைச்சா நம்ம காசு. அதே மாரி தான். யார பத்தியும் எதையும் கவலைப்படாதீங்க. உங்க மனசு கரெக்ட்ன்னு படுதா? பண்ணுங்க அவ்வளோதான். எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். தாட் ஃபார் தி டேலாம் வந்துட்டு இருக்கு. கடைசியா என்னன்னா, உங்களுக்கு எது கரெக்ட்ன்னு படுதோ, உங்க மனசாட்சிக்கு எது சரின்னு இருக்கோ, அத பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே ஓகே கைஸ் பாய். வேற வீடியோல பார்க்கலாம்.